Hi hello guys, welcome back to Otaku Empire Tamil channel. Recent ஒரு அனிமே பார்த்தேன், விண்ட் பிரேக்கர். சூப்பரா இருந்துச்சு. அதை பத்தின ஒரு சின்ன ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ வாங்க டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். விண்ட் பிரேக்கர் இந்த சீரீஸோட சீசன் 1 முடிஞ்சு இப்போ சீசன் 2 போய்கிட்டு இருக்கு. நான் இன்னும் சீசன் 2 பார்க்க ஆரம்பிக்கல. நீங்க சீசன் 1 பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா யூடியூப்ல இருக்கு, மறக்காம சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. சூப்பரான அனிமே. இதோட கதை என்னன்னா, சகுரா ஹருகா அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க பார்க்குற மாதிரி ரெண்டு சைடு தலை வித்தியாசமா இருக்கும். ஒரு பக்கம் கருப்பு முடியாவும் இன்னொரு பக்கம் வெள்ளை முடியாவும், ரெண்டு பக்கம் கண்ணோட கலரும் வேற மாதிரி இருக்கும். அதனால எல்லாருமே அவனை வெறுப்பாங்க. அவன் தனிமையிலேயே இருந்து பவர்ஃபுல்லான கேரக்டரா மாறி இருப்பான். அவன் ஃபியூரின் ஹை ஸ்கூல் அப்படிங்கிற ஸ்கூலுக்கு போறான். ஸ்கூல்னு எதுவும் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. எல்லாருமே இவனை மாதிரி சண்டை போடுறவங்களா தான் இருப்பாங்க. ஃபியூரின் ஹை ஸ்கூல்ல இருக்கவங்க எல்லாருக்குமே இன்னொரு பேர் இருக்கு, போஃபுரின். அவங்க பார்த்தீங்கன்னா டவுனுக்காக சண்டை போடுவாங்க. டவுனுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நாங்கள் நிற்கோம் அப்படின்னு இருப்பாங்க. அதனாலேயே டவுனில் இருக்க எல்லா மக்களுக்கும் இவங்களை பிடிக்கும். எதை கொடுத்தாலும் ஃப்ரீயாகவே எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் சாக்குரா அந்த ஸ்கூலுக்கு வந்து நான் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கணும், நான் தான் இருக்கல பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு வருவான். அங்கே வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது, என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் கதையே. இதோட பாசிட்டிவ் பாயிண்ட் என்னன்னா, அனிமேஷன் தான் சூப்பர் குவாலிட்டியாகவே இருக்கும். சோலோ லெவலிங் உருவாக்கின அதே ஸ்டுடியோ தான் இதையும் செஞ்சிருக்காங்க. அதனால அனிமேஷன் குவாலிட்டி பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை, சூப்பராகவே இருக்கும். அடுத்து கேரக்டர் டெவலப்மெண்ட் தான். சீசன் 1ல இருக்க 13 எபிசோடு தான் வந்திருக்கு. ஆனால் அதுலேயே நீங்கள் நிறைய கேரக்டரோட கனெக்ட் ஆக முடியும். ஏன்னா எதுவும் டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஃபைட்டிங் வழி அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ்க்கும் இதுக்கும் பல வித்தியாசம் இருக்குது. இதோட முக்கியமான பாசிட்டிவே இது ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும். பார்க்க டைம் போகிறதே தெரியாது. நெகட்டிவ்னு சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி எந்த நெகட்டிவே கிடையாது. அந்த அளவுக்கு சூப்பர் டாப் நாச்சான அனிமே. இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும். அடுத்த வீடியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களை விடைபெறுவது நான் உங்கள் ஒட்டாக்கு.